வல்லபா வித்யாலயா பள்ளியின் சமூக அறிவியல் துறை ஆசிரியர் திருமதி மீனா கிருஷ்ணன் அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய நூலக மனிதர்கள் என்ற நூல் குறித்து பேசுவார். அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். பேசுங்க. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது. இந்த இணைய வழி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்று என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் தேர்வு செய்த புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐயா எழுதிய நூலக மனிதர்கள். மிகவும் அருமையான புத்தகம். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தனது பிறந்து வளர்ந்த கிராமமான மல்லாங்கிணறு கிராம நூலகத்திலிருந்து தான் பயணம் செய்த வாஷிங்டன் நூலகம் வரை அங்கு நூலகத்தில் அவர் பார்த்த, பழகிய, உணர்ந்து கடந்த பல்வேறு விதமான வாசகர்கள் பற்றிய நினைவு குறிப்புகளை அழகாக ஒரு கட்டுரையாக நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் கிட்டத்தட்ட 32 விதமான வாசகர்களை பற்றிய குறிப்புகளை இதில் பகிர்ந்துள்ளார். இந்தியாவுல கல்கத்தான்ற இடம் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம இப்ப கொல்கத்தான்னு சொல்றோம் இல்லையா, அங்கதான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான, அதாவது இந்திய தேசிய நூலகம், த நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நூலகம் கிட்டத்தட்ட 30 ஏக்கர் பரப்பளவில் லொகேட் ஆயிருக்கு. இதுல குறைந்தபட்சம் 22 லட்சம் புத்தகங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நூலகம் என்னன்னா, இந்திய மொழியில் வெளியாகக்கூடிய அனைத்து நூல்களையும் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. 1963 தான் தமிழுக்கென்று ஒரு தனி பிரிவை இந்த நூலகத்துல உருவாக்கி இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 52,000 தமிழ் புத்தகங்களும் 300 ஓலைச்சுவடிகளையும் பாதுகாத்து பொக்கிஷமாக வைக்கின்ற பணியை இந்த லைப்ரரி செய்து வரதா ஐயா அவர்கள் ஒரு தகவலை நம்மளுக்கு குறிப்பிடுறார். இந்த முன்னுரையில, இந்த கட்டுரையிலோட முன்னுரையில எஸ்ரா அவர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அது என்ன ஆதங்கம்னா, இன்றைய இளைய தலைமுறையினர் மிகவும் நூலகம் சென்று வரக்கூடிய தங்களுடைய அரிதான அனுபவங்களை இழந்து வருகிறார்கள் என்றும், இதில் பெரும்பாலும் நூலகத்திற்கு செல்பவர்கள் போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் மாணவர்கள் எண்ணிக்கை மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும், இதை தவிர்த்து கலை, இலக்கியம், சமூகம், அறிவியல் சார்ந்த புத்தகங்களை தேடி படிக்கும் மாணவர்கள் அல்லது அதற்கான தேடல் கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதாக குறிப்பிடுகின்றார். மிகவும் வருத்தப்பட்டு குறிப்பிடுகின்றார். ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து செல்வதை போல எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நூலகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவை இங்க கூறார். நிச்சயமா நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். என்னை மிகவும் பாதித்த ஒரு பதிவும் கூட. நான் சொன்னேன் இல்லையா, 32 விதமான வாசகர்கள் இந்த புத்தகத்துல அறிமுகம் செய்யறாரு. அதுல எனக்கு பிடித்த 1-2 வாசகர்களை பற்றி நேரம் கருதி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அது நேரம் குறைவாக இருப்பதால் எனக்கு பிடித்த ஒரு வாசகர்களை பற்றி அவர் தொகுத்து வழங்கியதிலிருந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நூலகத்திற்கும் நமது எஸ்ரா ஐயா அவர்களுக்குமான ஒரு உறவு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால உறவு. இந்த அனுபவம் அவர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மல்லாங்கிணறு கிராம நூலகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல லைப்ரரிக்கு போவாராம், உட்காந்து புக்ஸை எடுத்துட்டு வந்து உட்கார வரான். ஆனா அவருக்கு உட்காருக்கு சரியான பெஞ்சஸ் இருக்காதான். ஏன்னா அந்த பெரியவங்களுக்கான பெஞ்சஸ் தான் இருக்குமா, குட்டி பிள்ளைங்களுக்கான அந்த பெஞ்சஸ் எல்லாம் இருக்காதான். அப்படியே எடுத்துட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்படி படிக்கும்போது யாராவது அது என்ன படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு எட்டி பார்ப்பாங்களாம். அது அவருக்கு கொஞ்சம் சகிச்சுக்கவே முடியாத ஒரு செயலாக அவரு பாக்குறாரு. அப்புறம் இந்த புத்தகத்தை எடுத்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நூலை சொல்லுவாரா, ஒரு 10 புத்தகம் கூட ரீட் பண்ணியிருக்க மாட்டாராம். அந்த லைப்ரரியன் சொல்லுவாரப்பா, தம்பி டைம் வச்சு போப்பா அப்படின்னு வரான். சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அந்த ரேக்ல ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வந்துருவாராம். ஏன்னா அப்பதானே அடுத்த நாள் போய் படிக்க முடியும். அப்படி இவ்வாறாக போய்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா அந்த லைப்ரரியில அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இருக்குமா. பட் மற்ற வார நாட்கள்ல ஒரு 10 பேர் வர்றது பெரிய அபூர்வமான ஒரு செயலா பாக்குறாரு. அப்படியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் சந்தித்த ஒரு வாசகர் இந்த கதையில் வரும் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க மஞ்சள் பை எடுத்து வரும் ஒரு தாத்தா.
இந்த தாத்தா யூஸ்வலா ஒரு சைக்கிள்ல தான் வருவாரு. எப்போதுமே இந்த கல்யாண வீட்டுல கொடுப்பாங்க இல்லையா மஞ்சள் பை, அதை கேரி ஓவர் பண்ணிட்டு தான் வருவாரு. நெத்தியில ஒரு பெரிய திருநீர் பட்டை எப்போதுமே இருக்கும். அவரோட இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புத்தகங்கள், அந்த பக்கங்கள் உள்ள புத்தகங்களை தான் எப்போதுமே எடுத்து படிப்பாராம். அவருக்குன்னு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறதா எஸ்ரா அவர்கள் குறிப்பிடுறாரு. என்னன்னா, அவர் ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு பக்கத்துல ₹1 நாணயத்தை, சாரி நாணயம் இல்ல, ரூபா நோட்டை வந்து ஒளிச்சு வைப்பாராம். இது அந்த புத்தகத்தை அடுத்து எடுத்து படிக்கும் வாசகருக்கு அவர் தரும் பரிசு. இது எஸ்ரா ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாருன்ற கதையை அவர் சுருக்கமா சொல்றாரு. ஒரு நாள், அதாவது இந்த நூலகத்துல எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய விருப்ப பணி என்ன விரும்பி செய்வாருன்னு கேட்டா, புத்தகங்களோட ரேக்ல புத்தகங்களை அடுக்கி வைப்பது, புக்ஸ் யாராவது ரிட்டர்ன் பண்ணலைன்னா அவங்களுக்கு போஸ்ட் கார்டு, அந்த அஞ்சல் அட்டையில எழுதி லெட்டர்ஸ் போடுறது, அப்புறம் ரெஜிஸ்டர் ஒர்க் ஏதாவது எழுதுறது, இந்த மாதிரியான வேலைகளை விரும்பி பார்ப்பாராம். சோ அப்படி ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த தாத்தா வர்றாரு, 60 வயது மதிக்கத்தக்க தாத்தா, ஒரு புத்தகத்தை ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப இந்த புத்தகத்துல இருந்து இவர் அந்த ரேக்ல எடுத்து வைக்கும் போது அந்த ₹1 நாணயம், சாரி ரூபா நோட்டு கீழே விழுகுது. பாத்துட்டு சரி தவறுதலா ஏதோ மறந்து உள்ள வச்சிருப்பாரு போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஐயா என்ன பண்றாரு, ரொம்ப நேர்மையா அது கொண்டு போய் நூலகத்தை போய் கொடுத்துறாரு. ஐயா இந்த மாதிரி இந்த புத்தகம் எடுத்தது, அதுல இருந்து இந்த ₹1 தாள் கீழே விழுந்தது அப்படின்னு. அந்த நூலகர் அந்த ரூபாயை எடுத்து அவரோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. அதை திருப்பி அந்த தாத்தாட்ட கொடுத்தாரா அப்படின்ற தகவல் அவருக்கு தெரியல. இப்படியா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த தாத்தா எடுத்துட்டு போற புத்தகத்தை ரேக்ல திரும்பி வைக்கும் போதோ இல்ல அதுல இருந்து எடுக்கும் போது இந்த ₹1 தாள் விழுந்துகிட்டே இருக்கு. இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நினைக்கிறாரு, அப்ப இது வந்து தெரிஞ்சேதான் இந்த தாத்தா ₹1 தாளை உள்ள வைக்கிறாரு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, அப்புறம் ஒரு நாள் இந்த தாத்தா வந்து ஒரு புத்தகத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண வர்றாரு. அது என்ன புத்தகம்னா, வே சாமிநாத ஐயர், சாரி மன்னிக்கணும், வே சாமிநாத சர்மா அவர்கள் எழுதிய மன்னிக்கணும் இது கிரீஸ் வாழ்ந்த வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து அவரு ரிட்டர்ன் பண்ண வர்றாரு. அந்த புத்தகம் சோஃபார் ஒரு ரெண்டு பேரு தான் அந்த லைப்ரரியில எடுத்திருக்காங்க, வேற யாரும் எடுத்துட்டு போல. இங்க ஐயா அவர்கள் ஒரு அழகான பதிவை குறிப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனிதர்களை போலத்தான் புத்தகங்களும் சில சமயம் காரணமே இல்லாமல் நிராகரிக்கப்படுகின்றன. ஒரு முறை மட்டுமே எடுத்து செல்லும் புத்தகங்கள் நூலகத்தில் நிறைய இருக்கின்றன. ஏனோ அவைகளின் மீது வாசகர்களின் கருணை படுவதே இல்லை அப்படின்னு ஒரு அழகான ஒரு வரிகளை அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. சரி, கதைக்கு போவோம். சோ அந்த ₹1 வைக்கிறார் இல்லையா, ₹1 நாணயம், அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள், அந்த இதை எடுத்து தான் பாக்கெட்ல போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவரு போட்டு போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இருந்து அவருக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டி வருதுன்னா, எப்படா அந்த தாத்தா லைப்ரரிக்கு வருவாரு, நம்ம அந்த ₹1 எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வருது அவருக்கு. வந்து அந்த தாத்தா வந்து ஒரு ரகசியமாக பரிசு தரும் ஒரு தேவதையாதான் அவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஏன் இந்த தாத்தா ₹1 தாள அந்த புத்தகத்துக்குள்ள ஒளிச்சு வைக்கணும், அப்படியே ஒளிச்சு வச்சாலும் ஏன் அதை ரகசியமா ஒளிச்சு வைக்கணும், ஒருவேளை தனக்கு தெரியாத ஒரு வாசகரை அவர் தோழனாக கருதுகிறாரோ அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் அவர் வந்து பாக்கெட்டுக்குள்ள அந்த ₹1 தாள உள்ள போடும்போது லைப்ரரின்னு பாத்துறாரு. அதுல இருந்து என்ன பண்ணாரு, அவர் பாக்கெட்ல இருக்கிறத புடுங்கி இவர் பாக்கெட்டுக்குள்ள போட ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்குன்னா பயங்கர கோபம். சரி, ஒருவேளை அந்த தாத்தாட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம். ஆனா அந்த பணத்தை எடுத்து இவரும் செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அந்த குற்ற உணர்ச்சியில அவரை சொல்லலையா. அப்புறம் இந்த இடத்துல ஒரு அழகான பதிவு ஐயா அவர்கள் சொல்றாங்க. அதாவது யார் அந்த பணத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்ற கவலை இல்லாமல் அந்த மனிதர் படித்த புத்தகத்திற்குள் ₹1 வைத்துக் கொண்டே இருந்தார். அதுதான் புத்தகம் அவருக்கு கற்றுத்தந்த நம்பிக்கை. உலகம் ஒருவனை ஏமாற்றக்கூடும், அதற்காக அவன் தன் நம்பிக்கையை இழப்பதில்லை. அவன் மனதில் நிச்சயம் நல்லது நடக்கும் என நம்புகிறான் அப்படின்ற அழகான ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு நாள் இப்படிதான் ஒரு புக்கை ரிட்டர்ன் பண்ண வர்றாரு. அது என்ன புக்குன்னா, வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு புத்தகத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு இளைஞன் வந்து எனக்கு கொடுங்க, நான் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறார். அதை பார்க்கும்போது அவர் முகத்துல ஒரு மெல்லிய சிரிப்பு அப்படியே உருவாகி அப்படியே மறைஞ்சிருச்சான்.
கிட்டத்தட்ட உண்மையில் இது ஒரு விளையாட்டு போலத்தான். இந்த விளையாட்டின் மூலமாக அவர் வந்து தனக்கு முகம் தெரியாத ஒரு யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னு அவரு பதிவிட்டிருக்காரு. இப்படியே நாட்கள் போகிறது. அந்த கிராமத்துல பெரிய மழை. அந்த மழையில அந்த கிராம நூலகத்துல இருக்க புத்தகங்கள்லாம் நனைஞ்சு போகுது. சோ அந்த புத்தகத்தெல்லாம் வெயில காய வைக்கிறதுக்கு ஒரு 3 வாரம் விடுமுறை விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை அவர் பார்த்ததே இல்லை. மேபி அவர் வெளியூர் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த முடிவுரை எழுதியிருக்கார். நூலகம் என்பது புத்தகங்களை மட்டுமே பரிமாறக்கூடிய ஒரு இடமாகவும் அல்லது இரவல் புத்தகங்களை இரவல் எடுக்கும் இடமாக மட்டுமே இல்லாமல் ஒரு பண்பாட்டு வெளியாக மாற வேண்டும் அப்படின்ற தனது கோரிக்கையை இங்க ஒரு முன்வைக்கிறார். அப்படி அவர் பேசும்போது IAS உதயச்சந்திரன் அவர்கள் பொறுப்பில் இருந்த போது நூலக பொதுக்கூட்டங்கள் நிறைய நடைபெற்றதாகவும் அங்கு எழுத்தாளர்கள் அதிகமாக கௌரவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறார். ஆனா அதுக்கான அது போன்ற முயற்சிகள் இந்நாளில் அதிகம் எடுப்பதில்லை, யாரும் எடுப்பதில்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர்த்து RA அவர்கள் அறிமுகம் செய்த 2வது வாசகர் யாருன்னு கேட்டா ஒரு புத்தக திருடன். கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 6 அடி உயரம் இருக்கும். ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருக்கான். ஒரு 30 வயசு இருக்கும். அவர் 2 கையிலயும் 2 புக்கு வச்சிருக்காரு. ஒண்ணு ஜேம்ஸ் ஆலன் எழுதின மனம்போல் வாழ்வு, இன்னொன்னு வந்து உதய மூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் அப்படின்ற புத்தகம். 2 புத்தகத்தையும் லைப்ரரியில எடுத்து திருட முயற்சி பண்ணியிருக்காது. அதை பார்த்துட்டாங்க, கையும் களமா புடிச்சிட்டாங்க. இப்ப அந்த 2 புத்தகத்தோட கை நடுங்கி நின்றுட்டு இருக்காரு. சோ லைப்ரரியன் வந்து என்கொயரி பண்றாரு. அவருக்கு ரொம்ப கோபம். உடனே பிடிச்சி பனிஷ்மெண்ட் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளைத்தாளில வந்து எழுதி வாங்குறாரு. கொடுங்க, நீங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குறாரு. அதுக்கு அத்தாட்சி ஒரு 3 பேரு சாட்சி கையெழுத்திட கூப்பிடுறாரு. ராமகிருஷ்ண ஐயா அவர்களையும் கூப்பிடுறாங்க. ஆனா அவர் போடல. இங்கு அந்த புத்தக திருடனை புத்தக திருடனை ஒரு குற்றவாளியாக அவர் பார்க்கவில்லை. நம்ம ஒரு விஷயத்த 2D விஷன்ல பார்த்தோம்னா ஐயா அவர்கள் அந்த விஷயத்தை 3D விஷன்ல பாக்குறாரு. அதாவது புத்தக திருடன் அப்படின்னு நீங்க இந்த பையனை சொன்னீங்கன்னா, இணைய வழியாக புத்தகத்தை அதாவது டவுன்லோடு பண்ணி புத்தகத்தை திருடுறவங்களும் இருக்காங்க. புத்தகத்தை வாங்கிட்டு லைப்ரரியில ரிட்டர்ன் பண்ணாமல ஓடி போனவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிடுறாரு. ரீடர் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு இதழ்ல அவர் ஒரு செய்தி படிச்சிருக்காரு. எப்படின்னா, ஒரு ஆளு லைப்ரரிக்கு போய் புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருடி தனக்கான ஒரு பெரிய நூலகத்தை அந்த புத்தகத்தை வச்சே உருவாக்குனதா சொல்லியிருக்காரு. உலகத்துல மிக விசித்திரமான நூலகம் அதுவாத்தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தந்த விஷயம் கூட. அடுத்து 3வது பார்க்க போனீங்கன்னா, நான் அவர் அறிமுகம் செய்யும் 3வது வாசகி யாருன்னு கேட்டா சித்ரா. இவர் ஒரு கல்லூரி மாணவி. இவர் வந்து ஒரு நூலக பொது விழாவில் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யறாங்க. அந்த அறிமுக விழாவில் அந்த அந்த லேடி வந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசுது. அந்த பொண்ணு எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா, ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கரிப்பு மணிகள் அப்படின்ற ஒரு நூலை பத்தி பேசுறாங்க. நல்லா பேசுறாங்க. இது எப்படி இந்த கரிப்பு மணிகள்ன்ற புத்தகம் எப்படின்னா, ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி மற்றும் அதை சார்ந்த உப்பளங்களுக்கு நேரடியாக கள ஆய்வு செய்து அதை பற்றி தகவல்களை எழுதி வெளியிட்டு ஒரு நாவல். இந்த சித்ரா என்ற பொண்ணு வந்து வாசகி வந்து அந்த அவருடைய நாவல்களை பற்றி அழகாக எடுத்து கூறியது மட்டும் அல்லாமல் நெய்தல் நிலத்தை பற்றிய குறிப்புகளையும் மற்றும் உப்பு வணிகம் செய்யும் உமணர்கள் அவர்களை பற்றிய தகவல் திரட்டுகளையும் மற்றும் உப்பு சார்ந்த இலக்கியங்களை குறிப்பிடக்கூடிய சில செய்திகளையும் சேர்த்து அழகாக விளக்கியதாக பாராட்டுகின்றார் நமது ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே மன்னார்குடியில தான் ஃபர்ஸ்ட் மொபைல் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் லைப்ரரி எதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மாட்டு வண்டியில. இந்த மாட்டு வண்டி நடமாடும் நூலகத்தை டிசைன் பண்ண ஒரு இன்ஜினியர் யாருன்னு கேட்டா மிஸ்டர் கனகசபை பிள்ளை அவர்கள். இதுக்கு ஆக்சுவலி மெயின் கோர் யார் அப்படின்னு கேட்டா அவர் தான் யாருன்னு கேட்டா ரங்கநாதன், அதாவது சீர்காழி ரங்கநாதன் அப்படின்றவர். இவர் யாருன்னு கேட்டா மெட்ராஸ் சென்னையில இருக்க கிறிஸ்டியன் காலேஜ்ல மேக்ஸ் எடுத்து அதை இளங்கலை முதுகலை 2 படிச்சுட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ்ல வந்து பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச் பண்றாரு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு டீச்சிங் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. கோயம்புத்தூர், மேங்களூர் அந்த மாதிரி பகுதியில வேலை பண்ணிட்டு கடைசியா சென்னை பல்கலைக்கழகத்துல லைப்ரரியனா அப்பாயிண்ட் ஆகுறாரு.
இங்கதான் அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா அவர் லைப்ரரியன் கோர்ஸ் பண்ணவே இல்லை. சோ என்ன பண்றாங்க, சரி அவர் கத்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு லண்டனுக்கு ஒரு 9 months ட்ரைனிங்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க நிறைய கத்துக்கிறாரு. சைடா வந்து நிறைய அவருடைய அவரோட குறிப்புகள் எதெல்லாம் மாற்றம் செய்யணும், திருத்தம் செய்யணும் அப்படின்ற குறிப்புகளை எழுதிட்டு அங்க இருந்து வர்றாரு. வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறாரு. அப்படி அவர் எழுதிய ஒரு மாற்றம் தான் கோலன் கிளாசிபிகேஷன் அப்படின்ற ஒரு பகுப்பாய்வு. இன்னைக்கு வரைக்கும் நூலகத்துல நம்ம நூலகர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுப்பாய்வு யாருன்னு கேட்டா, இந்த சீர்காழி ரங்கநாதன் ஐயர்களே ரங்கநாதன் அவர்கள் எழுதிய இந்த கோலன் கிளாசிபிகேஷன் அப்படின்ற பகுப்பாய்வு. இது எப்படி உதவி செய்யுதுன்னா, அந்த பகுப்பாய்வை கொண்டு மிக குறைந்த மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய லைப்ரரியா இருந்தாலும் நம்ம எந்த புத்தகத்தை ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். அதற்கான வழிவகையை செய்யக்கூடிய ஒரு பகுப்பாய்வாக இந்த கோலன் கிளாசிபிகேஷன் நமக்கு உதவுது. இவர் தான் நம்ம தமிழ்நாட்டுல மன்னார்குடியில முதல்ல மொபைல் லைப்ரரி மாட்டு வண்டியில ஸ்டார்ட் பண்ணவரு. அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த மன்னார்குடியை சுற்றியுள்ள பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு புத்தகங்களை வழங்கி அறிவுத்திறனை வளர்த்தவர். இது மட்டும் அல்லாமல் பனாரஸ் யூனிவர்சிட்டி மற்றும் டெல்லி யூனிவர்சிட்டியில உள்ள லைப்ரரியில ரீஷேப் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய பங்கு யார் அளிச்சிருக்கானா ஐயா அவர்கள் தான். சோ இவருடைய பங்களிப்பை பாராட்டி நமது இந்திய அரசு அவருக்கு பத்ம ஸ்ரீ விருது வழங்கியதாக குறிப்பிடுகிறார். மேலும் அவரது பிறந்த நாளை இந்திய தேசிய நூலக தினமாகவும் அறிவிச்சிருக்காங்க. பாராட்டுக்குரிய விஷயம். அது போலதான் இது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த வாசகர்கள், முகாமில் தங்கி இருக்கக்கூடிய வாசகர்கள் பற்றிய தொகுப்புகளை பற்றியும், கிமு 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஜப்பான் நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கலையாக கருதப்பட்ட ஓரிகாமி அப்படின்ற ஒரு கலையை பற்றி அதிகமாக படிக்கும், நூலகத்தை விரும்பி படிக்கும் வாசகர்களை பற்றியும், காமிக்ஸ் புத்தகத்தை விரும்பி படிக்கும் வாசகர்களை பற்றியும், இதில் வந்து பீம நலபாகத்தை தேடி அலையும் ஒரு போலீஸ்காரர், அதாவது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபுட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் லைப்ரரியில போய் இந்த உணவு சார்ந்த ஒரு புத்தகத்தை தேடி பிடிக்கும் அந்த ஒரு வாசகரை பற்றியும் மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். நீண்ட நாட்களான கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வாசகர், அதாவது ரங்கசாமி அவர்களை அழைத்து வந்து அவரை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். இதை தவிர்த்து இந்த மாதிரி நிறைய வாசகர்கள் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகிறது, பட்டியல் நீள்கிறது. நூலகம் எழுதும் புத்தகங்கள், நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே நமக்கு நெருக்கமானவை, நம்மை அருகில் அழைக்கின்றன. அத்தகைய எனக்கு நெருக்கமான புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் எழுதிய புத்தகங்களே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான இந்த நூல் குறித்த, இன்னும் சொல்ல போனால் இன்முகத்தோடு இந்த நூலகத்தினுடைய மனிதர்களை எடுத்துரைத்து அழகாக பேசினார்கள். ஒரு குரல் வளத்தின் மூலமாக அது சமூக அறிவியல் பேராசிரியராக இல்லாமல் தமிழாசிரியர் போலவே அவருடைய பேச்சும் அமைந்திருந்தது. மீனா கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி.